லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அபி, ஸ்ரீஜா இப்ப கூட ஜெயில இருந்துகிட்டு யார்கிட்டயோ பேசியிருக்கா. அவ என்ன பேசுறான்னு கேப்போம். ருத்ரா, நான் சொன்னதை செஞ்சு முடிச்சிட்டீங்களா? நான் செஞ்சிட்டேன் ஸ்ரீஜா. ஜான்சிக்கு கமிஷனர் மூலமா டிரான்ஸ்பர் ஆர்டர் கொடுக்க சொல்லிட்டேன். ஜான்சிக்கு சென்னையில இன்னைக்கு தான் லாஸ்ட் டியூட்டி. நாளை காலையில அவ திருநெல்வேலியில போய் ஜாயின் பண்ணணும். உன்னோட கேஸ் நாளைக்கு கோர்ட்டுக்கு வரப்ப இந்த கேஸ்ல ஆஜராக நாளைக்கு ஜான்சி சென்னையிலே இருக்க மாட்டா. கேஸ் நடக்கும்போது மட்டும் அந்த ஜான்சி கோர்ட்டுக்கு வராம இருந்தா நான் ஈஸியா ஜாமீன்ல விடுதலையாகி வந்துருவேன். நான் பாத்துக்கிறேன். நான் உன்கிட்ட அப்புறமா பேசுறேன். ஸ்ரீஜா அங்க இங்கன்னு கைய வச்சு கடைசியில என்னையவே திருநெல்வேலிக்கு டிரான்ஸ்பர் பண்ண பாக்குறா. அவ என்ன டிரான்ஸ்பர் பண்றதுக்குள்ள அவளை நான் என்ன பண்றேன்னு பாருங்க அபி. மேடம், உங்களுக்கு கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து ஒரு ஃபேக்ஸ் வந்திருக்கு. மேடம், என்னாச்சு? அந்த ஸ்ரீஜா சொன்னதை செஞ்சிட்டா. கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து எனக்கு டிரான்ஸ்பர் ஆர்டர் வந்திருக்கு. ஐயோ மேடம், எனக்கு உதவ போய் உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சே மேடம். அபி, ஒரு போலீஸ்காரிக்கு டிரான்ஸ்பர்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல. இவ என்ன மாத்தாட்டியும் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன டிரான்ஸ்பர் பண்ணதா செய்வாங்க. எனக்கு இப்ப இருக்க அப்செட் எல்லாம் நான் நாளைக்கு திருநெல்வேலியில ஜாயின் பண்ண போறதுனால ஸ்ரீஜா கேஸ் நடக்கும் போது என்னால கோர்ட்டுக்கு வர முடியாது. நான் கோர்ட்டுக்கு வராட்டி ஸ்ரீஜா ஜாமீன் வாங்கி ஈஸியா வெளியில வந்துருவா. மேடம், அதை நான் நடக்க விட மாட்டேன். ஸ்ரீஜாக்கு ஜாமீன் கிடைச்சாலும் கேஸ்ல இருந்து விடுதலை ஆகாம நான் பாத்துக்கிறேன். ஓகே அபி, இன்னைக்கு ஒரு நாள் தான் நான் இங்க இருக்க முடியும். இங்க இருந்து நான் போறதுக்குள்ள உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி சஞ்சீவ் ஜெயிலுக்கு போகாம தடுத்துட்டு போறேன். அது போதும் மேடம். இன்னையோட அந்த ஸ்ரீஜா, வர்மா, ருத்ரா ஆட்டத்துக்கெல்லாம் நான் ஒரு முடிவு கட்டுறேன். சரி சரி மேடம், எனக்கு டைம் ஆச்சு. நான் போய் வர்மாக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நான் ரெடி பண்ணணும் மேடம். ஓகே அபி, ஆல் தி பெஸ்ட். நீங்க நினைச்சது நடக்கும். தேங்க்ஸ் மேடம், நான் வரேன். இன்னையோட வர்மா பிரச்சனையை நான் முடிக்கிறேன். எவ்வளோண்ணா? 100 ரூபா மேடம். இந்தாங்கண்ணா. தேங்க்யூ மேடம். டேய், இவதானடா? ஆமாண்ணே. டேய், போய் வாட்ச் பண்றா. சரிண்ணே. என்ன அபி, போன வேகத்திலே திரும்ப வந்துட்ட? பணம் கிடைக்கலையா? ஏன் கிடைக்கல? அங்க பாரு. என்னடா தூங்குறியா? என்னடா பாக்குற? தூங்கலையா நீ? அபி, நிஜமா தான் சொல்றியா? 5 கோடி ரூபாய் ரெடி பண்ணிட்டியா? சஞ்சீவ், பாப்பா சாப்பிட்டாளா? பாப்பாலாம் நல்லா சாப்பிட்டு தான் தூங்குறா. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு.
நிஜமாவே 5 கோடி ரூபாய் ரெடி பண்ணிட்டியா இல்லை எனக்காக சும்மா மேனேஜ் பண்ணிட்டு இருக்கியா? என்ன சஞ்சீவ், உன் விஷயத்துல நான் சும்மா சொல்லுவேனா? நீயே பேக்கை திறந்து பாரு. இவ்வளோ பணம் எப்படி அபி? உன்கிட்ட தான் கேட்குறேன் அபி, எப்படி ரெடி பண்ண? அது சஸ்பென்ஸ் சஞ்சீவ், நான் அப்புறமா சொல்றேன். இப்ப நம்ம உடனே கிளம்பி அந்த வர்மா வீட்டுக்கு போய் அவன் மூஞ்சில இந்த பணத்தை தூக்கி எறியணும். உன் பூசாரி வேலையும் வேணா, உன் பொங்க சோறும் வேணான்னு அந்த அக்ரிமெண்ட்டை கிழிச்சு போட்டுட்டு வரணும் சஞ்சீவ். சரிப்பா, கிளம்பலாம். சரி, நான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துடுறேன், அப்புறம் போலாம் சஞ்சீவ். சரி. அண்ணே, அபி பணத்தை சொன்ன மாதிரியே ரெடி பண்ணிட்டானே. என்னடா சொல்ற? என்ன தங்கம், முடிச்சிட்டீங்களா? நாம இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு போறோம். அந்த வர்மா பணத்தை அவன் கிட்ட கொடுத்துட்டு நம்ம தாத்தா பாட்டி கூட இருக்க போறோம். அபி, நிஜமா தான் சொல்றியா? நம்ம வீட்டுக்கு போறோமா? ஆமா சஞ்சீவ், நம்ம கஷ்டம் எல்லாம் இதோட போதும். நம்ம பாப்பா நம்ம வீட்ல தான் வளரணும். அந்த ஸ்ரீஜா கேஸ் முடிஞ்சதும் நம்ம வீட்டுக்கு போயிடலாம். நீ சொல்றத கேட்கவே எனக்கு சந்தோஷமா இருக்கு அபி. இதுக்கே சந்தோஷப்பட்டா எப்படி? நீ சந்தோஷப்பட இன்னும் நிறைய விஷயம் இருக்கு சஞ்சீவ். என்ன விஷயம் அபி? அதை சொல்ல. எல்லாத்தையும் இப்பவே சொல்லிட்டா எப்படி? அதை பத்தி நான் காலையில சொல்றேன். காலையில வரைக்குமா? அது வரைக்கும்லாம் என்னால் தாங்க முடியாது அபி, இப்பவே சொல்லு. முடியாது சஞ்சீவ். ப்ளீஸ் அபி, சொல்ல. முடியாதுன்னா முடியாது, நான் காலையில சொல்றேன். சரி, ஓகே. டேய், முடிக்க சொல்லிட்டாங்கடா. பொருள் இருக்குல்ல? ரெடியா இருக்குண்ணே. அடைச்சி உள்ள வை. யாராவது பாத்திர போறாங்க. சஞ்சீவ், நமக்கு ஹெல்ப் பண்ண ஜான்சி மேடத்தை பழி வாங்கணுங்கிறதுக்காகவே ஸ்ரீஜா அவங்கள திருநெல்வேலிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டா. என்ன சொல்ற அபி? ஆமா சஞ்சீவ், நாளைக்கு ஜான்சி மேடம் இன்னொரு இடத்துல ஜாயின் பண்ணணுமா. அப்ப ஜான்சி மேடம் கோர்ட்டுக்கு வரமாட்டாங்களா? அவங்க வர முடியாதா? முடியாது சஞ்சீவ். ஸ்ரீஜா அடங்காம திமிர் எடுத்து ஆடுறாள். அந்த ஸ்ரீஜா நம்ம கிட்ட தோக்க போறாள். அதான் அவளால என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிக்கட்டும். அவ ஆடதான் செய்வா சஞ்சீவ். ஜான்சி மேடத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணது மட்டும் இல்லாம நம்மளையும் கூட ஏதாவது பண்ணணும்னு நினைச்சிருப்பா. இந்த நேரத்துல நாம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். டேய், அபி வந்ததும் டைம் பார்த்து முடிச்சிடலாம். ரெடியாடுறா? ஓகேண்ணா. சஞ்சீவ், ஜான்சி மேடம் ரொம்ப நல்லவங்க. அவங்க நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு நம்ம பாப்பா நம்ம கூட இருக்கிறதுக்கு காரணமே ஜான்சி மேடம் தான். நாம அவங்கள சிறப்பா வழி அனுப்பணும். ஆமா அபி, வா கிளம்பலாம். சஞ்சீவ், என்ன? எனக்கு உன் கையால பொட்டு வச்சு விடுறியா? சரி வா. சஞ்சீவ்,
ம் நீ எனக்கு பொட்டு வச்சு விட்டது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? தெரியுமே. என்னண்ணா இன்னும் அபியை காணோம்? டேய் வருவாங்க இருடா. சஞ்சீவ், ம் மணி ஆயிடுச்சு. வர்மா சார் வீட்டுக்கு கிளம்பலாமா? அபி சஞ்சீவ், போகணுமா? நல்லா கேட்டப்போ இந்நேரம் அந்த வர்மா பணத்துக்காக தேவோடு காத்தா மாதிரி உட்கார்ந்துருப்பான். நம்ம போகல அப்புறம் போலீஸ வீட்டுக்கே அனுப்பிடுவான். நம்ம போலாமா? சரி போலாம். சரி போலாம். ம் ஐயா, பாப்பா வந்த உடனே ஒரு மார்க்கமா தான் பேசுறீங்க. இதெல்லாம் சரியில்லை. என்ன சரியில்லை, நான் எப்பவும் போல தான் பேசுறேன். அப்படியா? ம் சரி, இப்போ டைம் ஆச்சு. நைட் வீட்டுக்கு வந்து பேசிக்கலாம். ஓகே பேசிக்கலாம். வா போ. அண்ணே அபி வரானே. ஓ, என்ன ஆச்சுடா? ஏய் சஞ்சீவ், பாத்து சஞ்சீவ், என்னாச்சு? ஐயோ, சரி பாப்பா, என்ன சஞ்சீவ் நீ? இந்த குழந்தைய புடி, நான் தண்ணி எடுத்துட்டு வரேன். ச்சே, என்னடா இது? என்னண்ணே அபி திரும்பவும் உள்ள போயிட்டா? சரி 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 சரி. சஞ்சீவ், இந்த தண்ணி குடி. போலாம் அபி. சஞ்சீவ், நீ வர வேண்டாம், நீ உட்காரு. நீயும் பாப்பாவும் வீட்லயே இருங்க. நான் மட்டும் போய் வர்மா கிட்ட பணத்தை கொடுத்துட்டு வந்துடுறேன். என்ன அபி சொல்ற? இல்ல சஞ்சீவ், நாம போகும்போது தானே உனக்கு கால் தடுக்கிச்சு. எனக்கு ஏதோ தப்பா படுது, அபசகுணம் மாதிரி இருக்கு சஞ்சீவ். அதெல்லாம் அபசகுணம் இல்ல அபி, நான் பார்க்காம அடிச்சுக்கிட்டேன். வா போலாம். இல்ல வேண்டாம் சஞ்சீவ், நீயும் பாப்பாவும் வீட்லயே இருங்க, அதான் சரி. புரியாம பேசாத அபி, வா நானும் உன் கூட வரேன். ஐயோ வேண்டாம் சஞ்சீவ், உனக்கும் பாப்பாக்கும் ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அப்போ உனக்கானா? ஐயோ, எனக்கு ஒன்னும் ஆகாது சஞ்சீவ். எப்படி சொல்ற அபி? இது வேற வேலையா இருந்தாலும் நான் ஃபோர்ஸ் பண்ணிருக்கவே மாட்டேன். நீ போறது வர்மா கிட்ட 5 கோடி ரூபா பணத்தை கொண்டு போற. போற வழியில அந்த ஸ்ரீஜாவால யாராவது உங்ககிட்ட இருந்து பணத்தை பறிக்க முயற்சி பண்ணா நீ தனியா என்ன பண்ணுவ? அதனாலதான் சொல்றேன், வா நானும் உன் கூட வரேன். பிரச்சனை வந்தா நான் சமாளிச்சுக்கிறேன் சஞ்சீவ், எனக்கு ஒன்னும் ஆகாது. நான் தனியா போயிட்டு வரேன். இங்க பாரு, நான் சொல்றத கேளு. என்னால உனக்கு என்னாச்சோ ஏதாச்சும் பயந்துட்டு இருக்க முடியாது. உன்னை ரிஸ்க் எடுக்கணும் நான் விட மாட்டேன். வா போலாம். சஞ்சீவ், நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. என் ரிஸ்கே நீங்க 2 பேரும் தான். சஞ்சீவ், அந்த ஸ்ரீஜா என்ன ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா கூட அது ஒண்ணு உன் மூலியமாவோ இல்ல பாப்பா மூலியமா தான் பண்ண முடியும். ஏன்னா என் உயிரே உங்க 2 பேர்கிட்ட தான் இருக்கு. இது வெறும் கூடுதான் சஞ்சீவ், இது வெறும் கூடுதான். அந்த ஸ்ரீஜாவால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. என்கிட்ட இருக்கிற பணம் உன்னை கடன்ல இருந்து காப்பாத்த இருக்கிற பணம். அந்த பணத்தை அவ்வளோ சுலபமா என்கிட்ட இருந்து யாரும் பறிச்சிட முடியாது. அது ஸ்ரீஜாவுக்கும் தெரியும், எனக்கும் நல்லாவே தெரியும் சஞ்சீவ். நான் சொல்றத கேளு சஞ்சீவ், நீயும் பாப்பாவும் வீட்லயே இருங்க. சொல்றத கேட்க மாட்டேன். சரி, பத்திரமா போயிட்டு வா. டேய் அபி வராடா, திரும்பி நில்றா.
தனியா அனுப்புறதுக்கு மனசும் வரமாட்டேங்குது. நீ தனியா போறது எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு அபி. சஞ்சீவ், இது தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் இடையில நடக்கிற ஒரு யுத்தம். அநீதி நீதியை ஜெயிக்க ஆடுற ஆட்டம். இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். கஷ்டத்தை பொறுத்துக்கிட்டு அதர்மத்தை நாம ஜெயிக்கணும். நாம ஜெயிப்போம் சஞ்சீவ். அந்த நம்பிக்கையோட இரு. ஆட்டோ, நான் வரேன் சஞ்சீவ். சரி. அண்ணே, அபி மட்டும் தனியா தான் போறா. நமக்கு வேலை ஈஸி. பார்த்து பத்திரமா போயிட்டு வா அபி. சரி சஞ்சீவ். என்ன கொஞ்சம் பார்த்து கூட்டு போங்க. சரிங்க சார். போலாமா மேடம்? போலாண்ணா. போட்டோ இவனுக்கு ஃபோனில் இருக்கு. ஸ்ரீஜா அனுப்பின ஆளுங்களா இவனுங்க? பணத்தை அடிக்க தான் வந்திருக்காங்க போல இருக்கு. ஐயோ, நான் பயந்த மாதிரியே ஆயிடுச்சு. தனியாக அவளை விட்டுட்டேன். முதல்ல அபிக்கு ஃபோன் பண்ணேன். ஃபோனும் வீட்டில் இருக்கே. வீட்லயே வச்சுட்டு போயிட்டாளா? இப்ப ரவுடிங்க அபியை ஃபாலோ பண்றத அவகிட்ட எப்படி சொல்றது? ஏதாவது பண்ணணுமே. மல்லிகாக்கா, மல்லிகாக்கா, மல்லிகாக்கா. இந்த வரேன் தம்பி. அக்கா. என்ன தம்பி? அபி போனை வீட்லயே விட்டுட்டு போயிட்டா. நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் குழந்தைய வச்சுக்கிறீங்களா? கொடுங்க தம்பி, கொடுங்க. ஏன் தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. நீங்க பாப்பாவை பத்திரமா பாத்துக்கோங்க. நான் போயிட்டு வந்துடுறேன். பாத்துக்கோங்க. சரிங்க தம்பி. மேடம் எங்க போனோம்? இந்த பொண்ணு ஆட்டோவில் ஏறும்போது நின்னவங்களாச்சே இவங்க. பின்னாடியே ஃபாலோ பண்ணி வர்றானுங்க. டிரைவர், கொஞ்சம் சீக்கிரமா போங்களேன். எங்க சார் போகணும்? அபி வர்மா வீட்டுக்கு போறாளா இல்ல அந்த கம்பெனிக்கு போறாளான்னு தெரியலையே. சார் எங்க போகணும்? நீங்க நேரா போங்களேன், நான் சொல்றேன். மேடம் சொல்லுங்கண்ணா. நான் ஒன்று கேட்பேன், தப்பா நினச்சிக்க மாட்டீங்களே? தப்பா நினைச்சுக்க மாட்டேன், கேளுங்க. இல்லை, உங்கள் பேக்கில் என்ன மேடம் வச்சுருக்கீங்க? பணமா? எதுக்கு கேட்குறீங்க? சொல்லுங்கள் மேடம், சொல்கிறேன். அதெல்லாம் சொல்ல முடியாது. நீங்கள் ஏன் கேட்குறீங்கங்கிற காரணத்தை சொல்லுங்க. இல்லை மேடம், பைக்கில் 2 பேர் யாரோ ஃபாலோ பண்ணி வர மாதிரி தெரியுது. அதான் உங்கள் பேக்கில் இருக்க பணத்தை யாரோ திருட வராங்களோன்னு தோணுது. அதான் மேடம் கேட்டேன். பைக்கில் ஹெல்மெட் போட்டுட்டு வர அந்த 2 பேரை சொல்கிறீங்களா? ஆமாம் மேடம். அவங்க நம்மளை தான் ஃபாலோ பண்ணிட்டு வராங்கன்னு
எப்படி கன்ஃபார்மா சொல்றீங்க? அவங்க 2 பேரையும் நீங்கள் என் ஆட்டோவில் ஏறும்போதே நான் பார்த்தேன் மேடம். அதை வச்சு தான் நான் சொல்கிறேன் மேடம். மேடம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி வந்தா என்ன பண்ணுறது மேடம்? அதை நான் பாத்துக்கிறேன். நீங்க கொஞ்சம் வேகமா நான் சொன்ன இடத்துக்கு போங்க. சரிங்க மேடம். போ போ சீக்கிரம் போன